ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஜஸ்ட் நம்ம தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி 4 போர்ஷனாக மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்பில் நான் 4 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி முடித்த பிறகு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் துண்டுகளை அழகாக வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க. இதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக 4 போர்ஷன் கிடச்சிரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் எல்லா போர்ஷனையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம். மேலே பாருங்கள், 4 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி மேலே டாப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கட் முடியுது இல்லைங்களா, அந்த கட்டிங் முடிகிற இடத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு லேயர் ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்காக நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட் கூட ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை ஃபில் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக 4 போர்ஷனையும் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளாக தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் டெக்கரேட்டும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. கீழேயும் மேலேயும் டேப் போட்டிட்டு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் நம்மளுக்கு தேவையான பேங்கிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அரிசி உள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் கீழே விழவே விழாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய பேங்கிள்ஸை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெகுலர் யூஸ்க்குன்னு பேங்கிள்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேங்கிள்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை தூக்கி போடாமல் அதை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோங்க. அதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கவரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க, ஈரம் இல்லாமல். அதே மாதிரி இந்த சின்ன கவரையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த 2 கவரையுமே சேர்த்து ஸ்டாப்லர் பண்ணி விட்டுடலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. அந்த ஸ்டிக்கை இந்த கவருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பிளாஸ்டிக் கவரை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிக் அந்த கவரோட அட்டாச் ஆகிடும், உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். மினு சுதர்சன், அன்னபூரணி, சசி அருள், ஜெயக்குமார், பவி ஈஸ்வரி, பிரபாகரன், அரவிந்த், வள்ளி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த கட்டப்பை ஸ்டிக் உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கயிறை வெளிப்பக்கமாக ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈர்க்குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கயிறை இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய கவரில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குட்டி கவரில் பார்த்திங்கன்னா காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வாஷிங் மிஷினில் தான் துணி வாஷ் பண்ணுறோம். அப்படி துணி வாஷ் பண்ணும்பொழுது நம்ம துணி பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சர்ஃப் எக்ஸலாக இருக்கட்டும், எந்த பவுடராக இருந்தாலும் நம்ம போட்டு வாஷ் பண்ணும்பொழுது அந்த துணி பவுடருடைய அந்த கரை பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக வெள்ளை வெள்ளையாக பார்த்திங்கன்னா துணிகளில் படிஞ்சிருக்கும். நம்ம துவைச்சி முடித்து காய வச்சு மடிக்கும்பொழுது தான் அதை கவனிப்போம். ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் பார்க்கும்பொழுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க.
பாருங்கள் இந்த மாதிரி துணி பவுடரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம அப்படியே மிஷினில் போடாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். துணிகளில் கரை படியவே படியாதுங்க. இந்த மாதிரி லேஸாக இருக்கக்கூடிய அதாவது நைஸாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிளாத்தை ஓரங்களில் இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் அழகாக வந்து ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தைக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கயிறை வந்து நாட் போடாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாக வந்து மடித்து விட்டு ஒரு தையல் வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம கயிறு விட்டோம் இல்லைங்களா, அந்த கயிறையும் எண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கயிறையும் நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா குட்டியாக ஒரு பேக் மாதிரி கிடைக்குங்க. அதாவது சுருக்கு பை மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த சுருக்கு பையை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்து துணிகள்லாம் வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக. இப்போ நம்ம கயிறை வந்து கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த குட்டி பேக்கில் நம்ம துணி பவுடரை போட்டு வாஷ் பண்ண போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ நீங்கள் துணி பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ பவுடரை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைட்டாக நாட் போட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்க மாதிரி சுருக்கு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு முடித்த பிறகு இந்த பவுடர் பேக்கை அழகாக அந்த வாஷிங் மிஷின் தண்ணி வருது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம போட்டு விட்டுறலாங்க. பாருங்கள் நம்ம செட் பண்ணிவிட்டு தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த போர்ஷன் அதாவது துணி பவுடர்லாம் போடுவோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த பேக்கை போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி மேலே வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா துணி பவுடர் உள்ளே போட்டிருக்கிறதால கொஞ்சம் அப்படி மேலே வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பேக்கை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து வெளியே வந்துடும். நான் உங்களுக்கு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்து காமிக்கிறேன். நார்மலாக நம்ம துணி பவுடர் போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த பவுடர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர ஃபோர்ஸில் துணி மேலெலாம் விழுந்துடும். துணியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த துணி பவுடர் போட்ட அடையாளமே தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. தண்ணி இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. அந்த துணி பவுடர் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட் உங்களுக்கு. நீங்கள் காய வச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. எந்த இடத்துலையுமே துணியில் வந்து அந்த பவுடருடைய கரை இருக்கவே இருக்காதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி முடித்த பிறகு அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுடுங்க. எப்போல்லாம் துணி துவைக்கிறீங்களோ அப்போ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு ஓரங்களில் வந்து 5 போர்ஷனாக கட் போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போட்ட கட்டை விட சின்னதாக வந்து கட் வந்து 5 கட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு அதனுடைய மூடியை கழட்டி வச்சுருங்க. வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைஸோ சாண்டோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு விட்டுடலாங்க. இதுக்கு மேலே வந்து பெயிண்ட்டை வந்து அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பெயிண்ட் வேண்டாம், உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் நைஃபு சிசர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 500 1000ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் காசு செலவு பண்ணி நீங்கள் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு நைஃப் ஸ்டாண்டு சிசர் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர் கேன்லேருந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம். அந்த கேனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த கேனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த கேனுடைய இன்னொரு போர்ஷனை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மேலே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான ஒரு
முறம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து பயன்படுத்திக்கலாங்க. நம்ம நார்மலாகவே வீட்டில் வந்து குப்பை வாரத்துக்கு முறம் வச்சுருப்போம். அந்த முறத்தை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிச்சனுக்கு மட்டும் தனியாக ஒரு குட்டி முறம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் மூடியில் அழகாக 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கயிறை கட்டி இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த முறத்தை நம்மளுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனுக்கு மட்டும் இந்த முறத்தை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பட் ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக்கை வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.